வணக்கம் and welcome to IndianMoney.com. நான் உங்களோட சனாராம். எத்தனை ஐடியாஸை பார்த்துட்டு நம்ம இப்படிலாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லை எத்தனை பிஸ்னஸோட வளர்ச்சியை பார்த்துட்டு இதெல்லாம் இவ்வளோ பெருசாகும் நான் நினைக்கவே இல்லைனா எப்படி சாதிச்சிட்டாங்க பாரு. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நிறைய இடத்துல நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். இதே மாதிரி தான் Airbnb அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு எல்லாருமே சொன்னாங்க. இப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன், இப்படி யோசிச்சு எவ்வளோ பெருசாயிட்டாங்கன்னு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து பேச போகிறேன். ஸோ தட் நமக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்ததுன்னா அதை எப்படி பெருசாக ஐடியா ஆக்கிக்க முடியும் அப்படின்னு. ஸோ 2008 தான் இந்த Airbnb வந்துட்டு இஸ் ஃபவுண்டட். இது ஒரு பிளாட்ஃபார்முங்க. அதாவது நான் ஒரு வீடு வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், 2 BHK இருக்குன்னா அந்த ஒரு ரூமை நான் வந்து ரெண்ட்டுக்கு விடலாம். ஸோ ட்ராவலர்ஸ் வந்துட்டு ஹோம்லி ஃபீல் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்மை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது ஹோம்லி ஃபீலை வந்து ஹோட்டல் கொடுக்க முடியாது. ஸோ Airbnb என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்ஸ் அஸ் அ பிளாட்ஃபார்ம், ஒரு லிங்க் மாதிரி சொல்லலாம், ஒரு சேஃப் லிங்க் பிட்வீன் த ட்ராவலர்ஸ் அண்ட் த ஹோஸ்ட்ஸ். ஸோ ஹோஸ்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஏன் ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்று அடிஷ்னல் இன்கம், இல்லைன்னா மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக கூட வந்து இருக்கலாங்க. ரொம்பவே ஒரு சேஃபான பிளாட்ஃபார்ம். அண்ட் இதில் வந்துட்டு ரிவ்யூஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த பியர் டு பியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸில் ரிவ்யூஸ் முக்கியம். ஏன்னா ட்ராவலர்ஸ் வந்துட்டு ஒரு வீடோ இல்லை ஒரு அகாமடேஷனோ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாங்கன்னா ரிவ்யூஸ். ஸோ நம்மளே எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரிவ்யூஸ் பார்க்குறோமா இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே. ஸோ ரிவ்யூஸ் நீங்கள் வந்துட்டு ரெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வந்து குட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு பீப்புள் ஃப்ளோ வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரெமெண்டஸாக வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இது வந்து ரொம்பவே ஒரு கரெக்டான ப்ரைஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ். ஸோ ஹோட்டல்ஸ்லாம் வந்துட்டு எல்லாருமே வந்து போய் ஸ்டே பண்ண முடியாது. அட் டைம்ஸ் கொஞ்சம் கம்மியான விலைக்கு போனால் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, நிறையா கொடுத்து போகிறதுக்கு நம்ம கையில் காசு இருக்காது. ஸோ Airbnb பிளாட்ஃபார்ம் வந்து ஆக்சுவலி இந்த ஹோட்டல்ஸ்க்கு ஒரு காம்படிஷன் கொடுத்துருச்சு அப்படின்னு எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணாங்க, முக்கியமாக ஹோட்டல்ஸ் ஃபீல் பண்ணாங்க. ஸோ Airbnb வந்துட்டு எப்படி வந்து காசு ஜெனரேட் பண்ணுறாங்க, ரெவென்யூ அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 65,000 சிட்டிஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்க. அதாவது 191 கண்ட்ரீஸ். ஸோ இதோட க்ரோத் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இதோட ரெவென்யூவும் பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ இவங்களோட பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்து ஒரு சர்வீஸ் ஃபீ வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ரிசர்வேஷன் புக் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ட்ராவலர்ஸ் அவங்க வந்து ஒரு சர்வீஸ் ஃபீ பே பண்ணணும். அவங்க கொடுக்குற அந்த ரிசர்வேஷனோட ரேட்டை பொறுத்து, நம்பர் ஆஃப் பீப்புளை பொறுத்து மாறலாம். 6 to 12% அதுக்குள்ளே வந்து இருக்குங்க. அண்ட் நம்மளோட ஹோஸ்ட் இருக்காங்க தெரியுமா, அவங்க ஒவ்வொரு புக்கிங்கும் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 3% ஃபீஸ் வந்து கொடுக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு. அண்ட் அந்த சர்வீஸ் ஃபீஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒருவேளை ரிசர்வேஷன் வந்து எக்ஸ்பென்சிவ் ரிசர்வேஷனாக இருக்குல்ல, நிறைய பேர் வந்து வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு அது கம்மியாகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே வந்து இருக்குங்க. ஸோ இந்த சர்வீஸ் ஃபீஸ் கண்டிப்பாக வந்து ட்ராவலர்ஸ் பே பண்ணி தான் ஆகணும், அது நான் ரீஃபண்டபிள். ஆனால் ஹோஸ்ட் வந்து கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் சேஞ்சஸ் இருக்கலாம். இல்லை ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக Airbnb வந்துட்டு அதை கன்சிடர் பண்ணிப்பாங்க. அண்ட் ஒரு சில இடத்துல வந்து டாக்ஸஸ் அப்ளிகபிள்னா டாக்ஸஸ் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி இந்த கரன்சி ரேட் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகணும்னா அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் Airbnb. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ரொம்பவே ஒரு நாமினலான சர்வீஸ் ஃபீ தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 6 to 12% அப்படின்றது கண்டிப்பாக இட் இஸ் அ வெரி அஃபோர்டபுள் திங். ஆனால் அவங்களோட இன்கம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது, அந்த ரெவென்யூ ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இதை யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஜாஸ்தி வளர்ந்துட்டே இருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் ஸோ கம்ஃபர்டபுள் ஃபார் பீப்புள். நமக்கு வந்து இப்படி யோசிச்சா ஒரு விஷயம் கிடைக்கும்னா கண்டிப்பாக நம்ம யோசிப்போம் இல்லையா, யோசிச்சு அதை செஞ்சு அது வந்து அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேஷனே இல்லாமல் சட்டுன்னு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால எல்லாருமே இதை வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டை Airbnb வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் இருந்தது, ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொடுக்கணும் இந்த செல்லரையும் பையரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அந்த சர்வீஸ் ஃபீஸ் கூட நான் சொன்ன மாதிரி நாமினலாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி இந்த ரெவென்யூ இவ்வளோ வளர்ந்துச்சு? ஃபர்ஸ்ட் திங், ரொம்பவே ஈஸிலி அவைலபிள். நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, ஆப் இருக்குன்னா சட்டுன்னு புக் பண்ணிடலாம், ஆன்லைனில் புக் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி ரொம்பவே சேஃபாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் வந்து பெருசாக வந்ததில்லை. ஸோ அதனால் மக்கள் வந்து அந்த க்ரெடிபிலிட்டி இருக்குது, அந்த நம்பிக்கை இருக்குது, அந்த ட்ரஸ்ட் இருக்குது, அதனால் மக்கள் அதை தேடி போகிறாங்க.
அண்ட் அந்த டெக்னாலஜியை வச்சு நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து கையிலேயே கொடுத்துட்டனால நமக்கு அது ஈஸியாகவே வந்து கிடச்சிடும். ஸோ இதனால நிறைய புக்கிங்ஸ் வருது, நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரெவென்யூ இஸ் க்ரோயிங் டே பை டே ரேப்பிட்லி, தோ தே சார்ஜ் அ வெரி நாமினல் சர்வீஸ் ஃபீ. ஸோ இந்த ஐடியா வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா, அவங்க எப்படி யோசிச்சு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ உங்கள் தலையிலையும் சரி என் தலையிலையும் சரி ஏதாவது ஐடியாஸ் வந்து வரும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக எப்படி கொண்டு வரணும், என்ன யூனிக்னஸ் கொடுக்கலாம், அதை எவ்வளோ ஈஸியாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு ரீச் பண்ண வைக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை யோசித்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட ஐடியாவும் இவ்வளோ பெருசாக கிளிக்கை சொல்ல முடியாது. நானே திரும்ப உங்கள் ஐடியாவை பற்றி கூட இங்கே பேசிகிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உட்காந்து யோசிங்க. இப்போவே பண்ணணும் உடனே பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. யூ கேன் டேக் அ குட் அமௌண்ட் ஆஃப் டைம். நல்லா புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு தெளிவான விஷயங்களை டிசைட் பண்ணிங்கன்னா நீங்களே கண்டிப்பாக உங்களோட பாஸ் ஆகிடலாம். அண்ட் அதை விட பெரிய விஷயம் லைஃப்பில் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட என்னோடய வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆகஸ்ட் 31 என்னது ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டே. ஸோ அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்து பெனால்ட்டி பே பண்ணாதீங்க. நம்ம IndianMoney.com வெப்சைட்லேயே ஒரு ஐக்கன் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், போய் கிளிக் பண்ணிங்கன்னா வேற ஒரு பேஜுக்கு டைரக்ட் ஆவீங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க, அதை ஃபில் இன் பண்ணுங்கள். ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா டென்ஷன் ஆக வேண்டாம், நாங்கள் இருக்கோம். ஒரே ஒரு மிஸ்ட் கால் தான், 02261816111. எங்கள் மை டாக்டர்ஸ் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க. என்னென்ன குவெரிஸ் இருக்குன்றதை அவங்க கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக they'll help you with the same. ஸோ நான் இதோட அந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன். நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.